2025 ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதையும் அதிர்ச்சியில் உண்டாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்க இந்திய ராணுவம் முன்னெடுத்தது ஆபரேஷன் சிந்தூர். இந்திய ராணுவத்தின் ஆண்களுக்கு இணையாக பெண் அதிகாரிகளும் இந்த தாக்குதலின் முன்னிலையில் களமிறங்கியது ஒரு முக்கிய வரலாற்று பக்கமாகும். கர்னல் சோஃபியா குரேஷி இவர் 2016ஆம் ஆண்டு 18 நாடுகள் பங்கேற்ற மிகப்பெரிய இராணுவ பயிற்சியில் இந்திய பெண் கமாண்டராக தலைமை தாங்கி வழிநடத்தினார். மற்ற நாடுகள் கூட ஆண்களை மட்டுமே தலைமை அதிகாரியாக கொண்டிருந்தனர். இதன் மூலம் இவர் உலக இராணுவ வரலாற்றில் முதல் பெண் கமாண்டராக பதிவாகினார். இவர் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்திய இராணுவ உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார். விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் பைலட்டாக 2500 மணி நேரத்திற்கும் மேலாக பறந்த அனுபவத்தை கொண்ட இவர் இந்திய விமானப்படை அதிகாரியாக இந்த நடவடிக்கையின் முன்னணியில் இருந்தார். ஆபரேஷன் சிந்தூரின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்னும் முறையை பின்பற்றி பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் ஏவுகணைகள் துல்லியமாக பயங்கரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அளித்தது. இதற்கான திட்டமிடல், குறிவைக்கும் நுட்பங்கள், தகவல் சேகரிப்பு என பல முக்கிய பகுதிகளில் பெண் அதிகாரிகள் நேரடியாக ஈடுபட்டிருந்தனர். இந்த தாக்குதல் இந்திய இராணுவத்தின் வீரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவது மட்டுமல்லாமல், இந்திய பெண் அதிகாரிகளின் வீரமும் திட்டமிடும் திறமையும் மற்றும் பதற்றம் இல்லாமல் செயல்படும் மனநிலையையும் வெளிப்படுத்துகிறது. இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் பெண்கள் இராணுவ மருத்துவப் படையில் மட்டுமே பணிபுரிந்து கொண்டிருந்தனர். 1992ஆம் ஆண்டு ஒரு புரட்சிகரமான மாற்றம். பிரியா ஜிங்கன் என்ற பெண் முதலாக சென்னையில் உள்ள ஆஃபீஸர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியின் வழியாக லெப்டினன்ட் என்ற பதவியில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். அந்த தருணத்தில்தான் பெண்களின் புதிய இராணுவ பயணம் தொடங்குகிறது. இருப்பினும் பெண்கள் இந்திய இராணுவத்தில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அடிப்படையில் மட்டுமே சேவை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே தான் சேவை செய்ய முடிந்தது. பபிதா புனியா என்ற நபர் தொடுத்த வழக்கின் மூலம் 2020இல் இந்திய உச்சநீதிமன்றம் பெண்களுக்கும் பெர்மனன்ட் கமிஷன் வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்கியது. 2021இல் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி தேர்வில் பெண்களும் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. பெண்கள் போர்க்களத்தின் முன்னிலையில் சிறப்பாக பணியாற்றுவது மட்டுமல்லாமல், போர்க்களத்தில் பயன்படுத்தும் ஏவுகணைகளை உருவாக்கும் துறையிலும் பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர். இந்தியாவின் மிசைல் மேன் என்பது டாக்டர் APJ அப்துல் கலாம் என்று பெரும்பாலும் நம் அனைவரும் அறிந்த விஷயமே. ஆனால் இந்தியாவின் மிசைல் உமன் என்பது யார் என்று தெரியுமா? இந்தியாவின் மிசைல் உமன் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் டெசி தாமஸ். இவர் அக்னி 3, அக்னி 4 மற்றும் அக்னி 5 போன்ற நவீன ஏவுகணைகள் உருவாக்கத்தில் தலைமையேற்றவர். முன்னாள் ஜனாதிபதியாகிய அப்துல் கலாம் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு மிசைல் திட்டத்தில் இணைக்கப்பட்ட இவர் பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பெண் விஞ்ஞானி இராணுவ ஆயுத திட்டத்திற்கு தலைமை பொறுப்பை வகித்தது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவின் எல்லா துறைகளிலும் பெண்கள் தங்களது திறமைகளால் முன்னணி வகுக்கின்றனர். இனி வரும் காலங்களில் இந்திய இராணுவத்தின் பெண் அதிகாரிகள் நிலத்தை காக்கும் இராணுவ மேஜர் ஜெனரலாகவும், ஆகாசத்தை ஆளும் விமானப்படையின் மார்ஷலாகவும், கடற்படையின் அட்மிரலாக கடலையும் கட்டுப்படுத்தலாம். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் இராணுவ தாக்குதல் மட்டுமல்ல, இது இந்திய பெண் வீராங்கனைகளின் வீரத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு.